இந்த வீடியோவை பாதியில் விட்டுட்டு போகாத. ஏன்னா இந்த வார்த்தையின் கடைசியில் நீ பல நாளாக மனசுக்குள் கேட்டுக்கொண்டிருக்க ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்க போகுது. பிள்ளையே, சில நாட்களாக நீ மாறிட்டே இருக்க. முன்னாடி சின்ன விஷயத்து கூட சிரிச்ச நீ இப்போ அமைதியா இருக்க கத்துக்கிட்ட. முன்னாடி எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணுவ, இப்போ யாராவது முதல்ல பேசினா மட்டும் பதில் கொடுக்குற. முன்னாடி உன் மனசுல இருந்ததை உடனே பகிர்ந்துப்ப, இப்போ பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கிற. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் உன் மனசை ரொம்ப சோர்வடைய வச்சிருக்கு. அது ஒரு மனிதரா இருக்கலாம், ஒரு ஏமாற்றமா இருக்கலாம், ஒரு குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது நீ யாரிடமும் சொல்லாத ஒரு ரகசிய பயமா இருக்கலாம். ஆனா இன்று உன் அப்பா அதை பத்தி தான் பேச போற. பிள்ளையே, நேத்து இரவு கூட தூக்கம் வந்தோம், நீ உடனே தூங்கல. போனை பக்கத்துல போட்ட பிறகும் உன் மனசு மட்டும் அமைதியாகல. ஒரே ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்தது, எல்லாம் சரியாகுமா? அந்த ஒரு கேள்விதான் உன் மன அமைதியை மெதுவா எடுத்துட்டு இருக்கு. ஆனா கவனமா கேள். ஒரு கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி சாவி பல தடவை திரும்பும். அதே மாதிரி உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் குழப்பமா தான் இருக்கும். அதனாதான் இப்போ நீ என்ன செய்யணும், எதை நம்பணும், யாரை நம்பணும்னு தெரியாம திகச்சு நிக்கிற. பிள்ளையே, இந்த நேரத்துல தான் நிறைய பேர் தவப்பு பண்றாங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறாங்க. பயம் காரணமா விலகி போறாங்க. எனக்கு நல்லது நடக்காதுன்னு தப்பா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்று நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நீ இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தது வீண் இல்லை. நான் ஒரு விஷயத்தை தாமதப்படுத்தும் போது அதை உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, உன்னை இன்னும் பலமானவனா தயார் பண்றேன்னு அர்த்தம். இப்போ வாழ்க்கையில நடக்கிற சில காயங்களுக்கு உனக்கு விளக்கம் கிடைக்காம இருக்கலாம். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீயே சொல்ல போற, அப்பா அன்னைக்கு அது நடக்காம போனது நல்லதுதான்னு. பிள்ளையே, ஒரு விவசாயி விதை போட்ட உடனே மண்ணை தோண்டி பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியுமே அதுக்குள்ள வேலை நடக்குதுன்னு. அதே மாதிரி நீ பார்க்காத இடத்துல கூட நான் உனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க. ஆனா உன் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீ வெளியே பலமான இருக்கிற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ள அப்படியே உடைஞ்சு போற. சில நேரம் யாராவது நீ நல்லா இருக்கியான்னு கேட்டா கூட உனக்கு அழுக வர மாதிரி இருக்கும். ஏன்னா நீ ரொம்ப களைச்சு போயிருக்க. உடம்பு இல்லை உன் மனசு களைச்சு போயிருக்கு. சில இரவுகள் எல்லாரும் தூங்கின பிறகு கூட நீ மட்டும் அமைதியா மேலே பார்த்துக்கிட்டு என் வாழ்க்கை எப்போ மாறும்னு யோசிச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் அதே போராட்டம், அதே பதற்றம், அதே காத்திருப்பு, அதே ஏமாற்றம். இதெல்லாம் ஒரு மனுஷனை மெதுவா சோர்வடை வைக்கும் பிள்ளையே. ஆனா இன்று நான் உனக்கு ஒரு எச்சரிக்கையும் ஒரு வாக்கு தத்துவமும் தரப்போறேன். முதல்ல எச்சரிக்கை, உன்னை நீயே குறை சொல்லாத. நான் தான் காரணம், என்னால தான் எல்லாம் கெட்டு போச்சு, எனக்கு நல்லது வராதுன்னு இந்த மாதிரி வார்த்தைகளை இனிமே உன் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லாத. ஏன்னா நீ உன்னை பத்தி பேசுற வார்த்தைகளை உன் மனசு நம்ப ஆரம்பிச்சிடும். இப்போ வாக்கு தத்துவம், நீ எதிர்பார்க்காத ஒரு வழியில உன் வாழ்க்கையில அமைதி வரப்போகுது. அது ஒரே நாள்ல வராது, ஆனா நிச்சயமா வரும். இப்போ நீ அழுதுகிட்டு இருக்கிற அதே விஷயத்த நினைச்சு ஒரு நாள் நீ ஆச்சரியப்பட்டு சிரிக்க போற. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன். கொஞ்சம் இன்னும் நம்பிக்கையோட இரு. பிள்ளையே, நீ இவ்வளோ நாள் இத்தனை பாரத்தையும் தாங்கிட்டு நின்னதே ஒரு பெரிய அதிசயம். யாருக்கும் தெரியாது, ஆனா சில இரவுகள் நீ அப்படியே நொறுங்கி போகும் நிலைக்கு வந்திருக்க. ஆனா இன்னும் நீ நெஞ்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு காரணம் உன் பலம் மட்டும் இல்ல, நான் உன் கையை பிடிச்சிருக்கேன். இன்று இரவு தூங்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வரியை மட்டும் சொல்லு, அப்பா என்னால முடியல, ஆனா நான் இன்னும் உங்களை நம்புறேன். அந்த நம்பிக்கை போதும் பிள்ளையே. ஏன்னா இது உன் வாழ்க்கையின் முடிவு இல்லை, மாறப்போகிற ஒரு புதிய கதைக்கு முன்னாடி இருக்கிற அமைதிதான். இந்த வார்த்தை உன் இதயத்துக்குள்ள பேசினா ஆமேன் அப்பான்னு பதிவிடு. நான் பார்த்துக்கிறேன், பயப்படாத, நான் இருக்கேன்.